திருவனந்தபுரம் 75வது திவ்ய தேசம் ஸ்ரீஹரி லக்ஷ்மி சமேத அனந்த பத்மநாப சுவாமியே நமக. இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் பத்மநாப சுவாமி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் வராக தீர்த்தம், மத்தியஸ்த தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய விமானம் ஹேமகூட விமானம். ஹேமம்னா பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கோவிலில் தான் உலகத்திலேயே அதிகமான தங்கம் வைரம் வைடூரியங்கள் இருக்கக்கூடிய பணக்கார சாமி நம்மளோட அனந்த பத்மநாத சுவாமி. இந்த சுவாமியை பற்றின தல வரலாறை பார்ப்போம். முன்பொரு காலத்தில் வில்வ மங்களத்து முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். இவர் திருமாலை நோக்கி எப்போதும் அவருக்காக பூஜைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தார். தினமும் பூஜை நேரத்தில் சிறுவன் உருவில் ஒருத்தர் வந்து அவர் கூட விளையாடிக்கிட்டே இருப்பாராம். அவருடைய சாமி பூஜையை செஞ்சிட்டு இருக்கும்போது அவருக்கு நிறைய தொந்தரவு கொடுப்பாராம். அவரோட பூக்களை கலைக்கிறது, அதை எடுத்து தூக்கி போடுறது, சாமியோட பொருட்களை எல்லாம் கைகளில் வந்து அலப்பி விடுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து அந்த சிறுவன் அவருடைய லீலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய கண்ணன் தான். அந்த சாமியார் விளையாடுவது, பூஜைக்கு வைக்கப்பட்டிருக்கும் மலர்களெல்லாம் நாசம் செய்கிறது, இப்படியே விளையாடிட்டு இருந்தாலும் அந்த முதியவர் வந்து சில சமயங்களில் கோவப்படுறாரு, சில சமயம் கோவப்படாமையும் இருந்தார். அவருக்கு சகிப்புத்தன்மை இருக்குதா இல்லையா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக தான் பெருமாள் இந்த மாதிரியா விளையாட்டு விளையாண்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாள் பொறுமை இழந்த இந்த முதியவர் என்ன பண்ணுறாரு, உண்ணி அப்படின்னு சொல்கிறார். உண்ணினா நம்ம மலையாளத்தில் குழந்தைன்னு அர்த்தம். உண்ணி கண்ணா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை கீழே தள்ளி விட்டாருங்களாம். அப்படி தள்ளி விடுறப்போ நம்மளுடைய பெருமாள் பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை ரொம்ப அவசியம், அது உன்னிடம் இருக்கிறதா அப்படிங்கிறத சோதிக்க தான் நான் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். இனி என்ன நீ பார்க்கணும் அப்படின்னா அனந்தன் காட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாருங்களாம். இவருக்கு அனந்தன் காடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. அதனால் காடு காடாக வனவனமாக வந்து திரிஞ்சிட்டே இருந்தாராம். அனந்தன் காட்டை தேடி ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு அங்கே அமைதியாக உட்காந்துருக்கிறப்போ அங்கே ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறாரு. அங்கே ஒரு குடிசையும் பக்கத்தில் இருந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில் பயங்கரமான சண்டை வந்திருக்கு. அப்படி சண்டை வர்றப்போ அந்த கணவன் என்ன சொல்கிறாரு, நீ ரொம்ப என்னோட இப்படி சண்டையை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னை கொண்டு போய் அனந்தன் காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இந்த முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆஹா, அப்போ இவங்களுக்கு அனந்தன் காட்டுக்கு போகிறதுக்குரிய வழி தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு. இதுபோல் அவரும் அந்த அனந்தன் காட்டுக்கு போகிறதுக்கான வழியை வந்து சொல்கிறாரு. அவர் ரொம்ப சந்தோஷத்தில் அந்த குடிசையை விட்டு வெளியில் வந்து அவங்களோட சண்டைகளை தீர்த்து வச்சுட்டு அனந்தன் காட்டுக்காக ஓடோடி வராரு. அப்போது அவர் வந்தப்போ அந்த அனந்தன் காட்டில் அங்கே வந்து பெருமாள் இவருக்கு ஸ்ரீதேவி பூமி தேவியோட அனந்தன் என்ற பாம்பு மீது பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனாக வந்து காட்சியளித்தார். இவர் பார்த்தது யார் அப்படின்னா ஒரு குட்டி கண்ணனாக பார்த்தாரு. ஆனால் இங்கே வந்து அனந்தனாக காட்சி தராரு. இதனால் மகிழ்ச்சி அடைந்த முனிவர் வந்து பரந்தாமனை வணங்கினார். பரந்தாமன் முதியவரை மீண்டும் வந்து சீன்றாரு. தனக்கு பசி எடுப்பதாக பரந்தாமன் கூறியதும் காட்டில் கிடைச்ச மாங்காயில் உப்பு சேர்த்து ஒரு தேங்காய் சிரட்டையில் வச்சு பெருமாளுக்காக கொடுத்தாராம். பெருமாள் வந்து அதை பார்த்துட்டு அவர் மேலே ரொம்ப ஆசீர்வதிச்சுட்டு அவருக்கு அருளையும் கொடுத்துட்டு பெருமாள் அந்த இடத்துல இருந்து அவருடைய திருக்காட்சியை மறைச்சிட்டாராம். உடனே இந்த முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் மன்னர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் தான் அந்த நாட்டுக்கு ராஜா, அதாவது சேர மன்னர். அந்த மன்னர்கிட்ட போயிட்டு இதுபோல் பெருமாள் வந்து இந்த இடத்துல எனக்கு காட்சி தந்தார், இங்கே அவர் வந்து விக்கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 8 மடங்களில் உள்ள வேத விற்பனர்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் அந்த காட்டுக்கு வராரு. ஆனால் அங்கே வந்து சுவாமி இல்லை. இருப்பினும் அனந்த பத்மநாபனுக்கு கோயில் கட்ட ஏற்பாடு செய்தார். அனந்தன் பாம்பு மீது பள்ளி கொண்ட பரந்தாமனுடைய சிலையை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அவருக்கு பத்மநாத சுவாமி என்று பெயர் சூட்டப்பட்டுச்சு. அனந்த சயனம் என்ற யோக நித்திரையில், அதாவது முடிவற்ற உறக்க நிலை துயில் நிலையில் ஆழ்ந்திருக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு சிலையை அவங்க அங்கே பிரதிஷ்டை செஞ்சாங்க அந்த பெருமாளுக்காக. கோயிலுடைய அமைப்பும் அதோட சிறப்பையும் பார்ப்போம். 1686ஆம் நூற்றாண்டில் கோயில் வளாகத்தில் வந்து தீ ஏற்பட்டுச்சுங்களாம். அதனால் இந்த ஏற்கனவே பிரதிஷ்டை செஞ்ச அந்த விக்கிரகம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா இலுப்ப மரத்தால் செஞ்சுருக்காங்க. அந்த தீ விபத்தினால அந்த விக்கிரகம் வந்து சிதலம் அடைஞ்சதுனால 1729ஆவது ஆண்டில் ராஜா மார்த்தாண்டவர்மர் அவருடைய முயற்சியால் மூலமூர்த்தி அகற்றப்பட்டு 12008 சாலக்கிராம கல்லால் கடு சர்க்கரா என்ற அஷ்டபந்தன கலவையால் நிறுவப்பட்ட 18 அடி நீளமுடைய அனந்த சயன மூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டதுங்களாம். பின்னர் 1750ஆவது ஆண்டில் ராஜா மார்த்தாண்டவர்மர் தன்னுடைய ராஜ்யத்தையும் செல்வத்தையும் அனைத்தையுமே என்ன பண்ணார் அப்படின்னா அனந்த பத்மநாப சுவாமிக்காக பட்டயத்தில் எழுதி கொடுத்துட்டு தன்னுடைய உடைவாளையும் அவருடைய திருப்பாதத்தில் வச்சுட்டு அவர் பரிபூர்ண சரணாகதி வந்து பெருமாள் கிட்ட அடைஞ்சிட்டாருங்களாம். 100 அடி உயரத்தோட 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தோட திருவனந்தபுரம் கோயில் அமையப்பட்டிருக்கு. ஹேமகூட விமானத்தின் கீழ் உள்ள கருவறையில் மூலவர் வந்து வீற்றிருக்கிறாரு. பெருமாளை 3 வாசல் வழியாக தான் நம்ம தரிசிக்க முடியும்.
கோயிலோட தென்புற பிரகாரத்தில் யோக நரசிம்மரும் சன்னதிக்கு பின்னாடி கிருஷ்ணரும் அருள்பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் அனுமன் மீது சாத்தப்படக்கூடிய வெண்ணெய் ஒரு நாளும் உருகாதுங்களாம், கெட்டும் போகாதுங்களாம். தெற்கு பகுதியில் லக்ஷ்மி வராகர் மற்றும் ஸ்ரீனிவாசர் கோயில்கள் உள்ளன. ஸ்கந்த புராணம், பத்ம புராணங்களில் இந்த தலத்தை பற்றின குறிப்புகள் நிறைய இருக்குது. இந்த தலம் அமைந்துள்ள இடம் பரசுராம சேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நிறைய வகையான திருவிழாக்கள் நடக்குது. அதாவது ஆராட்டுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கேரள மாநிலத்தில் நடக்கக்கூடிய எல்லா திருவிழாக்களையும் ஆராட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா கதகளி நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்குது. நவராத்திரி, சுவாமியோட இசை விழா, லக்ஷ தீப நாட்கள், அதாவது லக்ஷ தீபம்லாம் இங்கே ஏற்றுறாங்க. நம்ம ஊரில் 1000 தீபம்லாம் பாட்டுருக்கோம், ஆனால் அங்கே லக்ஷ தீபங்களை ஏற்றுறாங்க. அந்த தீப திருவிழாவுக்கு பயங்கரமான கூட்டம் அங்கே கூடுது. பெருமாளை தரிசிக்கிறதுக்காக நிறைய பேர் அங்கே வராங்க. மயிலினுடைய இறக வைத்தே ஒவ்வொரு நாளும் வாடிய மலர்களை பெருமாள் மீதிருந்து எடுக்கிறாங்க. விக்கிரகத்தின் மீது படிந்திருக்கக்கூடிய காட்டு சர்க்கரை யோகத்தை அளிக்காமல் பாதுகாப்பதற்கே இவ்வாறு செஞ்சிருக்காங்க. கோவிலின் கர்ப்பகிரகம் ஒரே கருங்கல்லால் செதுக்கப்பட்டதாகும். எனவே இதனை ஒற்றைக்கல் மண்டபம் என்றும் அழைப்பதுண்டு. இறைவனின் தரிசனம் கிடைப்பதற்கு மற்றும் இறைவனை பூஜை செய்து வழிபடுவதற்கும் நாம் ஒற்றைக்கல் மண்டபத்தின் மீது ஏற வேண்டும். இந்த ஒற்றைக்கல் மண்டபத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் அடிபணிந்து வணங்கும் நமஸ்கரித்தல் என்ற முறைக்கான அதிகாரம் யார் இருக்குது அப்படின்னா இந்த திருவாங்கூர் மகாராஜாவுக்கு மட்டும்தாங்க வழங்கப்பட்டிருக்கு. அதனால் மகாவிஷ்ணுவோட விக்கிரகம் இந்த ஒற்றைக்கல் மண்டபத்திலிருந்து அருள்பாலிப்பதால் இந்த கல்லின் மீது யார் இறைவனை நமஸ்காரம் செய்தாலும் அல்லது அந்த மண்டபத்தில் வைத்த எந்த பொருளானாலும் அது இறைவனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்குள்ள 6 ரகசிய அறைகள் இருக்கிறதாகவும் அதில் 5 அறைகளில் நகை குவியல்கள் கண்டுபிடிக்கப்பட்டும் இருக்குது. மேலும் ஒரு அறை மட்டும் திறக்கப்படாமல் இருக்குது. ஆகம விதிப்படி 9 அறைகள் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. இவற்றில் 6வது அறைகள் கோவிலுக்கு 6 அறைகளுமே கோயிலுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போது இந்த தலத்தினுடைய பாசுரத்தை பார்ப்போம். நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி 10ஆம் 10 திருமொழி 6 பாசுரம் 3682. புண்ணியம் செய்து நல்ல புலனொடு மலர்கள் தூவி எண்ணுமின் எந்தை நாமம் இப்பிறப்பு அறுக்கும் அப்பால் திண்ணம் நாம் அறியச் சொன்னோம் செறி பொழில் அனந்த உரத்து அண்ணலார் கமல பாதம் அணுகுவார் அமரர் ஆவார். பாசுரத்தின் பொருள்: பக்தியோடு தண்ணீரையும் மலர்களையும் கொண்டு அர்ச்சித்து எம்பெருமானுடைய திருப்பெயரை நினையுங்கள். நினைத்தால் அந்த நினைவு இந்த பிறவியையே அறுக்கும், இனி பிறவியே இல்லாமல் செய்யும். அதற்கு மேல் சோலைகள் சூழ்ந்த திருவனந்தபுரத்தில் எழுந்தருளி இருக்கின்ற பெரியோனுடைய திருவடி தாமரைகளை சேர்கின்றவர்கள் நித்திய சூரிகள் ஆவார், அதாவது அமரர்கள் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லோரும் அறியும்படியாக நாம் அறுதியிட்டு சொன்னோம் என்கிறார் நம்மாழ்வார்.